என்னை மன்னிச்சிரு ரத்னம். நானும் எவ்வளோ மறுத்து பார்த்தேன். ஒரு அளவுக்கு மேலே என்னால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஜானகியோட வலையில் விழுந்துட்டேன். டேய் துரோகி, சொந்த ரத்தம் மாதிரி தானடா உன்னை நடத்தின. எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? சும்மா விட மாட்டேன்டா. சாவுடா, சாவு சாவு. நான் ஒன்றும் பொண்டாடியை தேடி வரலடா. அவதான் என்னை கப்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தா. நீ முதல்ல அவனை சாகடிச்சிட்டு அப்புறமா என்ன கொல்லு. பாத்தியா, நான் தான் வேற வேறன்னு சொன்னேன்ல. நீ தான் என்ன கப்பல் பண்ண. இப்ப என்னாச்சு பாத்தியா? ஐயோ கடவுளே, என் நண்பனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ரத்னம், என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே உன் முகத்துல எப்படி முழிப்பேன்னு தெரியல. ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. ஏன் இப்படி பண்ண? ஏங்க, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நான் காஃபி குடிச்சு இப்பதாங்க எந்திரிச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்படின்னா நான் பார்த்தது, என் தம்பி கண்ணால பார்த்தது எல்லாமே பொய்ன்னு சொல்றியா? அக்கா, இப்பவே இவளை வீட்டை விட்டு போக சொல்லுக்கா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ சொல்லுக்கா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்புறம் நான் எங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம்? ஏய், பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என் தம்பியவே எதிர்த்து கேள்வி கேக்குறியா? வெளியில போடி முதல்ல. என் தம்பிக்கு துரோகம் பண்ண உனக்கு இனிமே இந்த வீட்ல இடம் இல்ல. போடி வெளியில. ஏங்க, அவங்க பாட்டுக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. என் மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? இதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதா? ஏய், அவன் தான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டால. சினிமா டயலாக் பேசிட்டு இருக்க, போடி. ஐயோ, பச்சை குழந்தைய பத்தின நினைப்பு கூட இல்லாம தான் ஆசைய பத்தி மட்டும் நினைச்சிட்டு இருந்திருக்காளே. இவள ஒரு பொம்பளையா? ச்சே. ரத்னம், நீ கவலைப்படாத. வள்ளிய நான் பாத்துக்கிறேன். இனிமே அவளுக்கு நான் அத்தை மட்டும் இல்ல, அம்மாவும் நான் தான். இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போடி வெளியில, போடி. ரத்னவேல், டேய் ரத்னவேல், வெளியில வாடா. ரத்னவேல், வாடா வெளியில. ஏய், என்ன? என் தங்கச்சி ஜானகியை சந்தேகப்பட்டியா? அந்த புள்ளைய சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? கறந்த பால் மாதிரி சுத்தமானவடா என் தங்கச்சி. அவளை போய் சந்தேகப்பட்டிருக்க? நீல மனுஷனாடா? ஜானகி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டிய கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா நீ யாரோ ஜோடிச்ச பொய்ய நம்பி என் தங்கச்சிய சந்தேகப்பட்டிருக்க. இதுக்கான பலனை நீ நிச்சயம் அனுபவிப்ப. தேவராஜ், விட்டா ஓவரா பேசிட்டு போற. போற போக்குல யாரோ ஜோடிச்ச பொய்ன்னு சொல்ற. அப்படின்னா என் தம்பி அவன் கண்ணால பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? ஆமா, பொய்தான். ஏனா
என் தங்கச்சிய பத்தி அந்த ஆண்டவனை வந்து தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாக்கடைய சந்தனம் நான் சொல்ல முடியும்? வேதநாயகி, போதும் நிறுத்து. இதுக்கு மேல என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன உன் தலை தனியா போயிடும். ஏய், யார பார்த்து என்ன பேசுற? யார பார்த்து தலை தனியா போயிடும்னு சொல்ற? தொலைச்சிருவன், தொலைச்சு போடா வெளியே. டேய், எப்போ உன் அக்காவோட சதியை புரிஞ்சிக்காம ஜானகியை சந்தேகப்பட்டியோ அப்பவே உனக்குள்ள இருந்த மனுஷன் செத்துட்டான்டா. நமக்குள்ள இருந்த உரமும் செத்து போச்சு. ஒன்னே ஒன்னு சொல்றேன்டா, வேணும்னா குறிச்சு கூட வச்சுக்கோ. ஜானகி மாதிரி ஒரு பொண்ணு சந்தேகப்பட்டதுக்கு நிச்சயமா நீ ஒரு நாள் வருத்தப்படதான் போற. அதுக்கான விலையை நீ கொடுத்தேதான் ஆகணும். ஏய், முதல்ல வீட்டு விட்டு வெளியே போடா. ஏய், ஓடாங்கற. போடா டேய், ஏன் தலைய தனியா எடுத்துடுவியா? அடுத்து இந்த வேதநாயகி ஆட போற ஆட்டத்துல மொத்த குடும்பமும் என்ன ஆக போகுதுன்னு பாரு. ரத்தனவேலு இந்த அளவுக்கு மாறுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என் மனசுல அவன் மேல இருந்த மதிப்பையும் மரியாதையும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே நான் அவனை ஒரு மனுஷனாவே மதிக்க போறதில்ல. அவர் மேல எந்த தப்பும் இல்லைல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேதநாயகி தான். அவளோட ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மாமா கிட்ட சொன்ன. அவளுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை கிடைக்க விடாம பண்ணிட்டால. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி என்ன வீட்டுல இருந்து வெளியில தள்ளிட்டா. எனக்கு அது தெரியுமா? ஆனா ரத்தனம் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான்? உன்னை போய் தப்பா நினைக்க அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அத நினைக்கும் போதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. அண்ணே, நான் தான் சொல்றேன்ல, இப்ப அவரு மூளை முழுக்க வேதநாயகி விஷமா மாத்தி இருக்கா. அந்த விஷம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நாம யாரு பேசுறதும் புரியவே போறதில்ல. இப்ப கூட நீதாமா அவனை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க. வேதநாயகி என்ன வேணாலும் சொல்லட்டும், அவன் எப்படி உன்னை தப்பா நினைக்கலாம்? அப்புறம் இவ்வளவு வருஷம் நீ அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? எப்படி அவருக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. வள்ளிய வேற அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில வள்ளி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதானே இப்ப என்னோட ஒரே கவலை. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம். மாமாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாருன்னு. இது ஐயாவுக்கு தெரியாம எப்படிமா மறைக்க முடியும்? கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிடும். ஹலோ சார், நான் சக்திவேத ஐயா ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். ஐயா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க உடனே கட்சி ஆஃபீஸுக்கு கிளம்பி வாங்க. ஓகே, சரிங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். யாருன்னு? ஜானகி, சக்திவேல் ஐயா ஆபீஸ்ல இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. ஐயா உடனே என்ன வர சொன்னாரா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. இப்போதைக்கு மாமாக்கு எதுவும் தெரிய வேணாம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்பா, கடைசியா உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒன்னு ரத்தனத்துக்கு கொடுத்த பதவிய எனக்கு திருப்பி கொடுங்க. அப்படி இல்லனா வள்ளி பேர்லயும் சக்திவேல் பேர்லயும் நீங்க எழுதி வச்சிருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி கொடுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட போதும். அடச்சே, கடைசியில நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டியா? உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. இங்க பார், நானும் கடைசியா சொல்றேன், ரத்தனத்துக்கு கொடுத்த பதவி கொடுத்ததுதான். சக்திவேலனுக்கும் வள்ளிக்கும் எழுதி கொடுத்த சொத்து எழுதி கொடுத்ததுதான். ஆனா நான் உன்னையும் கைவிட மாட்டேன். பெத்த பாவத்துக்கு உனக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன்.
அதுக்கு நீ மாறணும். உன்னோட குறுக்கு புத்தி எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு நியாயமா வாழ கத்துக்கோ. நியாயமா வாழ்றதெல்லாம் இதுக்கு மேல முடியாதுப்பா. அப்படி நான் திருந்தி நீங்க கொடுக்கற 5க்கோ 10க்கோ சாதாரணமா ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. ஒண்ணு என் கையில அதிகாரம் இருக்கணும், இல்லனா பணபலம் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புங்க. இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்ன கிளம்பணுமா? நான் எங்க போறது? அப்பா, இங்க எனக்கு இல்லாத அதிகாரத்தை நீங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுப்பா. அததான் உங்க பொண்ணு சொல்றேன். ஏய், ஏன் இப்படி பயந்து போயிட்டு இருக்க? உள்ள. என்ன உள்ள? ஐயா ஏய், ஐயா 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 யோ, தப்பிச்சு போயிட போறேன். வாயா, சீக்கிரம் வாங்க. யோ கான்ஸ்டபிள், இவன் கையில ஹேண்ட் கப் போடியா. ஓகே சார். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? நான் எதுவும் பண்ணலையே சார். நாங்கெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன மசாஜா பண்ணிக்கிட்டு இருந்த? குண்டால கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு மாட்டிக்கிட்ட உடனே தெரியாத மாதிரி நடிக்கிறியா ராஸ்கல்? ஐயோ சார், சொன்ன கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. எனக்கு முன்னாடி வந்த யாரோ தான் ஐயாவை கொலை பண்ணிருக்காங்க. யோ, என்ன சும்மா கதை சொல்லிட்டு இருக்க? யோ, உன்னை எழுதிட்டு போயா. ஓகே சார். யோ சார், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. கேளுங்க, நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு வரேன். தம்பி, நம்ம அப்பாவை இந்த தேவராஜ் அநியாயமா கொன்னுட்டான்பா. நீ அவனோட தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்புன கோவத்துல நம்ம அப்பாவை இவன் கொன்னுட்டான். இந்த படுபாவி. இவனை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாதுப்பா. அப்பா அப்பா, அப்பா, மேடம் மேடம் இருங்க, பாடி யாரும் தொடக்கூடாது. ஐயோ அப்பா, கடவுளே, ரத்னம் அநியாயமா நம்ம அப்பாவை கொன்னுட்டான். அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து நம்ம அப்பாவை கொன்னுட்டாங்கடா. அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள சும்மா விடக்கூடாது. இது பாரு, நீ அவனை எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நானே என் கையால அவனை கொன்னுடுறேன். அப்பதான் நம்ம அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அப்பா, டேய் பாவி, அநியாயமா எங்க அப்பாவை கொன்னுட்டியேடா. விடுங்க, டேய் விடுங்க மேடம். விடுங்க என்ன சார். கோர்ட்ல வந்து இவனை பேசிங்க, கையெடுங்க. கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். பொறுமையா இருங்க மேடம். இங்க பாரு, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய், எங்கடி வந்த? எங்க வந்த?
உன் அண்ணனை அனுப்பி என் அப்பாவை கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்கலான்னு வந்திருக்கியா? அண்ணே, இது பாரு, அவர் முகத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. முதல்ல இங்க போடி பாவி. நீ என் தம்பிக்கு துரோகம் பண்ணதுனால தானடி அவ வீட்டை விட்டு அனுப்புனா உன்ன. அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டியேடி. உன்னையெல்லாம் அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டான். இங்க பாருங்க, உங்க அக்கா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பதவி கிடைக்காம போனதுக்கு நானே என் குடும்பம் தான் காரணம் நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க. நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசுறியா? இத பாரு ரத்னம், இவகிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? ஊருக்காரங்க நம்மளதான் தப்பா பேசுவாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம். நம்ம அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். அப்பா ரத்னம், உன் மனசு இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட இழப்பு ரொம்ப பெருசுப்பா. நானும் உனக்கு அப்பா மாதிரி தான். அந்த உரிமையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீ எந்த காரணத்துக்காகவும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுப்பா. தர்மராஜையா, உங்க நண்பனை கொன்னது உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எங்க அப்பாவை கொன்னவன நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க இப்படியெல்லாம் நைஸா பேசி உங்க பையனை ரிலீஸ் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க அவனை சும்மா விட மாட்டோம். உங்களால முடிஞ்சா அவனை காப்பாத்திக்கோங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னோட எல்லா சூழ்ச்சியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்பலப்படுத்தியே தீர்வ. இது மாமா மேல சத்தியம். அம்மா, இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல முத்தையா. ஒரே நாள்ல வாழ்க்கை சூனியமான மாதிரி இருக்கு. மா, பெரிய ஐயா கிட்ட சொல்லி
தேவராஜ் ஐயாவை ஜாமீன்ல எடுக்க சொல்லுங்க. தேவராஜ் ஐயாவை அந்த கம்பிக்குள்ள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அம்மா, யாருமா அது? வாங்க. டேய் நில்லுங்கடா, நில்லுங்கடா. டேய் டேய், யாரா நீங்க? டேய் டேய். ஐயோ